பாவங்கள் எவை, அந்த அதிபதிகள் யாருன்னு பார்த்திடலாம். மேஷ லக்னத்துல ஜனனித்த ஜாதகம். இந்த ஜாதகருக்கு பணம் கொடுக்கக்கூடிய பாவம் 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம்ன்றது கஜானா பணத்தை குறிக்கிறது. வீட்டில் யார் வேணாலும் சம்பாதிக்கலாம். ஜாதகர் தாய் தந்தையின் மூலியமா ஆதாயம் அல்லது குடும்ப பாட்டர், குடும்பத்துல பணம் வந்து சேர்வது, குடும்பத்தில் எவ்வளவு ஒரு மூலியமாவது இங்க பணம் வந்துடும். இந்த 2ஆம் இடம் வலுவா இருந்தா குடும்ப பணத்தை குறிக்கிறது, கஜானாவை குறிக்கிறது. 5ஆம் இடம் மனமகிழ்ச்சி, கிஃப்ட், எதிர்பாராத தனங்களை குறிக்கிறது, அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஜாதகர் எதிர்பாராம ஒருத்தர் அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய பணத்தை. 8ஆம் இடம், இந்த 8ஆம் இடம் தான் ஜாதகருக்கு பெருந்தானம், திடீர் பெரும்பணம், நேரடியாகவோ சட்டத்திற்கு புறமாகவோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ பிறருடைய சொத்துக்கள் இருந்து எதிர்பாராத பெரும்பணம். இது ஜாதகர் செய்த செயலுக்கான பிரதிபலத்தை கொடுக்கக்கூடிய பாவம். அப்போ 11ஆம் இடம் பணபர ஸ்தானங்கள் என்பது 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8, 11ஆம் இடம். இது எந்த அதிபதிகளை எடுக்கிறார்? எந்த அதிபதிகள்? 2க்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன், 5க்கு ஆதிபத்தியம் பெற்ற சூரியன், 5க்கு ஆதிபத்தியம் பெற்ற சூரியனும் செவ்வாய் சனி. இந்த 4 கிரகங்களும் தான் பணபர ஸ்தானத்தினுடைய கிரகங்கள். சுக்கிரன், சூரியன், செவ்வாய், சனி. இந்த 4 கிரகங்களும் பணத்தை கொடுக்கக்கூடிய பணபரஸ்தான கிரகங்களாக வந்து விடுகிறது. இந்த கிரகங்களுடைய தசையோ திரிகோண தொடர்புல அல்லது ஜாதகம் பாக்கிய தொடர்புல இருந்து தசை நடந்து ஸ்தான பலத்தோன்றதான் பணம் கிடைக்கும். பணபரத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், சனி. ஆதிபத்தியங்கள் ரிஷபா, சிம்மா, விருச்சகம் மற்றும் கும்பமனைகள். இது மேஷ லக்னத்துல ஜனனித்தவருக்கு.